அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம காண போகிற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தோழர் டிஎஸ்ஆர் சுபாஷ். இப்போ நம்மோட இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை அவர் கலந்துக்க போகிறாரு கேப்டன் நியூஸ்க்காக. கேப்டன் நியூஸ் வெங்கடேஸ்வரன் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இந்தியாவின் தமிழ்நாட்டின் சிறந்த டைரக்டர்னு சொல்லலாம், தயாரிப்பாளர் சொல்லலாம், சிறந்த நடிகர்னு சொல்லலாம், பன்முகத்தன்மை கொண்டவர் திடீரென்று மாரடைப்பால் மரணம் அடைந்தார். அதை பற்றி அனைவருக்கும் வணக்கம். டிஎஸ்ஆர் சுபாஷ், திரைப்பட எடிட்டர், எழுத்தாளர், தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர். என்னுடைய குருநாதர், இயக்குநர்களுக்கெல்லாம் இயக்குனராக இருப்பவர், திரைக்கதை மன்னன், தமிழகத்தின் ராஜ்கபூர், இந்தியாவின் சார்லி சாப்ளின், இப்படி பல அடையாளங்களை கொண்ட புரட்சி திலகம் இயக்குனர் கே பாக்யராஜ் சார் அவர்களுடைய மறைவு நம்முடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். மறைந்த ஜி வெங்கடேஸ்வரன் அவர் தயாரிப்பில் ஒரு படம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஒரே சமயத்தில் 3 இயக்குநர்களுக்கு படம் இயக்குவதற்கான வாய்ப்பை கொடுத்தார் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். என்னுடைய குருநாதர்கள் கே பாக்யராஜ் சார் ஒருவர், ஆர் வி உதயகுமார் சார் ஒருவர். ஆர் வி உதயகுமார் அவர்களுடைய சின்ன கவுண்டர் படத்தில் கேப்டனோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த சூழலில் கேப்டன் 2002ஆம் ஆண்டு குடும்பத்தோடு வெளிநாடு பயணம் சென்ற நேரம் அது. அந்த சமயத்தில் 3 படங்களை அவர் படம் டேட் கொடுத்து நடித்து தர்றதுக்கு இயக்குநர்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். ஒன்று இயக்குனர் ஆர் வி உதயகுமார், தேவரையா அப்படின்னு ஒரு கதை, எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரிப்ட். எப்படி ஒரு சின்ன கவுண்டர், அதுக்கு முன்னாடி ஒரு செந்தூர் பூவே, அதெல்லாம் அவருக்கான ஒரு வித்தியாசமான ஒரு படமாக கேப்டனுக்கு அமைச்சதோ அதே மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர் வி உதயகுமார் சார் அவர்களுடைய டைரக்ஷனில் பிளான் பண்ண படம் தேவரையாங்கிற ஒரு படம். இன்னொன்று பொற்காலம் படத்துக்கு பிறகு படங்கள் பண்ணாமல் மிகவும் போராட்டத்தில் இருந்து ரொம்ப அழகான ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்தார் இயக்குனர் சேரன். சேரன் புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்காக எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார். ஒரு அண்ணன் தங்கை பேஸ் பண்ண ஒரு கதை. இன்னொன்று என்னுடைய குருநாதர் கே பாக்யராஜ் சார், அவரோட ஸ்கிரிப்ட். இதில் கேப்டன் எது ஃபஸ்ட்டு பண்ணணுங்கிறது, எது உங்களுக்குள்ளே எப்படின்னு பார்த்துங்க. ஏன்னா 3 பேருக்குமே அவர் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தில் இருந்தார். அப்போ தயாரிப்பாளர் ஜி வெங்கடேஸ்வரன், ஜிவி. அந்த நேரத்தில் பாக்யராஜ் சாருக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியான சில விஷயங்கள்லாம் இருக்கிற நேரத்தில் ஆர் வி உதயகுமார் சாரும் சேரன் சார் எல்லாரும் சேர்ந்து கேப்டனுடைய முதல் ஏன்னா இந்த 3 பேரில் யார் அப்படின்னு வரும்போது பாக்யராஜ் சார் ஃபஸ்ட்டு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. அதே மாதிரி அந்த படம் கதை சொல்லும் போது எல்லாம் பண்ணும்போதும் இது டெஃபினட் அண்டர்டேஸ் படங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ ஜிவி அவர்கள் தயாரிப்பில் கேப்டனை வைத்து பாக்யராஜ் சார் டைரக்ட் பண்ண படம், தேவா மியூசிக் பண்ணார். அந்த படம் சொக்கத்தங்கம். பாக்யராஜ் சார் அந்தந்த ப்ராஜெக்ட்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு இது பண்ணலான்னு சொன்னதுனால இங்கே எல்லாரையுமே அதில் கூப்பிட்டுருந்தார். எல்லாருமே அதில் இன்வால்வ் பண்ணிக்கிட்டார். ஸோ டிஸ்கஷன்லேருந்து எல்லாருமே நாங்கள் கலந்துக்கூடிய ஒரு சூழல் கிடச்சிது.
உண்மையிலே அதில் வந்து 2 பேருமே சொக்கத்தங்கம் தான். அதை இயக்கிய என் குருநாதர் பாக்கியராஜ் சார் ஒரு சொக்கத்தங்கம் தான், சொல்லவே வேண்டாம். கேப்டன் எப்பவுமே சொக்கத்தங்கம் தான். அதன் பிறகு கடன் சுமையால் ஜிவி அவர்களுடைய தற்கொலையின் காரணமாக கேப்டனை வைத்து அடுத்து பண்ண வேண்டிய அந்த படங்கள் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி இன்னமும் கேப்டனுக்காக தயார் செய்த திரைக்கதை அமைத்து எல்லாம் ரெடி பண்ண அந்த படங்கள், இயக்குனர் ஆர் யு உதயகுமாரனுடைய காட்ஃபாதர் ஆர் யு உதயகுமார் ஆகட்டும், இயக்குனர் சேரன் ஆகட்டும், இதுவரை அந்த கதையை வேறு யாருக்கும் பண்ணலை. ஏன்னா அது கேப்டனுக்காகவே உருவாக்கப்பட்டது. கேப்டனை தவிர வேறு யாரையும் நினச்சி பார்க்க முடியாது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட பாக்கியராஜ் சார் இன்றைக்கி வந்து அவருடைய மறைவை நம்மளுடைய கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு சூழல் நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்து மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காங்க. ஆனால் அவர்கள் வந்து ஃப்ரேமில் வரமாட்டாங்க. நிறைய பேர் பெரிய ஆக்டராக இருப்பாங்க, அவங்க இந்த சைடு பேப்பர் ஒர்க்கில் இப்படி வரமாட்டாங்க. 3 செக்டார் இருக்குது. சிலர் வந்து தொழில்நுட்பத்தில் பயங்கர அட்வான்ஸாக இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு வந்து கலை இலக்கியம் இது மாதிரி எழுத்துகள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிந்து ஆன் ஃப்ரேம்லேயும் சரி, டெக்னாலஜிலையும் சரி, தொழில்நுட்பத்துலையும் சரி, ரொம்ப அவர் அந்த ஆர்வமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே இருப்பார். எதுவாக இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார். மியூசிக் ஆகட்டும், எந்த ஒரு விஷயமாகட்டும். அப்படி ஒருத்தர் நடிகராகவும், இயக்குனராகவும், எழுத்தாளராகவும், சிறந்த வசனகர்த்தாவாகவும், திரைக்கதை மன்னனாகவும், மியூசிக் நாலேஜ் உட்பட டெக்னிக்கலாகவும் அவர் அவர் அவ்வளோ பெரிய ஒரு லெவலில் இருந்தார். இந்த சைடு ரைட்டிங் சைட்லேயும் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தார். அதே மாதிரி எப்படி வந்து உலக அளவில் ஒரு சார்லி சாப்ளினோ, இந்திய அளவில் ஒரு ராஜ் கபூரோ, அந்த மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு கலைஞனாக அவர் விளங்கியவர் தான் பாக்கியராஜ் சார். பாக்கியராஜ் சாருடைய இழப்பு பெரிய இழப்பு. அவருக்கான ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தணுங்கிறது பல வருடமாக தள்ளிகிட்டே வந்துச்சு. இன்னொன்று வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப வியந்த ஒரு பெரிய விஷயம், அவர் எவ்வளோ தான் திரைப்படத்துறையில் சம்பாதிச்சு திருப்பி அதிலே அவர் செலவு பண்ணி படங்கள் எடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும், அவர் அந்த பாக்யா வார இதழையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தினார். எனக்கு தெரியும் அதில் எந்த வருமானமும் கிடையாது. அதுக்காக அவர் செலவு பண்ணுற நேரம், உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அவருடைய புகழுக்கு ஒரு கடை ஒரு நகைக்கடை போய் திறந்தாலோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ அவருக்கு சாதாரணமாக சில லட்சங்கள் வந்து அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவர் வாங்கலை, அவர் விருப்பப்படுறாரு, அதெல்லாம் வேறு. ஆனால் அவருக்கு கொடுத்து அவரை கூப்பிடுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படிலாம் அவர் போயிட்டு வந்து சம்பாதிக்கலாம். ஆனால் வருமானமே இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் கையிலேருந்து செலவு பண்ணி வெளியே வந்துன்னு இருக்கக்கூடிய அந்த பாக்யா பத்திரிக்கை அவர் எடுத்துக்கிற நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் ஒரு வருமானம் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறாருன்னா அவருக்கு அந்த ஒரு பத்திரிகை மீது இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு நேசிப்பு தான் காரணம். அதனால் வந்து அவருடைய எத்தனையோ பேர் வந்து அவருடைய திரைப்படங்களை வியந்து பேசலாம், அவர் நடிப்பை பற்றி சொல்லலாம், அவர் வந்து எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக அவருடைய செயல்பாடுகளை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவரை பற்றி பயங்கரமாக வியந்து பாராட்டுங்களுக்கு நடுவில் நான் ரொம்ப அவரை வியந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், இந்த பாக்யாங்கிற பத்திரிக்கை வந்து அவர் வந்து எவ்வளோ போராடி எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாருங்கிறது தான் நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். சார், இப்போது அவருக்கு எதனா அவுத்தம் இருந்ததா சொல்லாமா? அவுத்தம் மீன்ஸ்னா அவரோட குருநாதர் இறந்து 15 நாள் தான் ஆகுது. அதில் அவருக்கு வந்து ஏன்னா 3 நாளுக்கு முன்னாடி கூட புஷ்பு மேடமோட
டாக்டர் கல்யாணத்துக்கு போயிருக்காரு, காலையில் வந்து வாக்கிங் போயிருக்காரு. ஸோ மனசுக்குள்ள இது வந்து மற்ற இன்றைக்கி இருக்க சூழல் எப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பாரதி ராஜா சாரை வந்து அவர் வந்து பேர் சொல்லியே கூட சொல்ல மாட்டார். நம்ம எப்படி ஒருத்தரை சொல்லுவோமோ அப்படி கூட அவர் சொல்ல மாட்டார். டைரக்டர்னு மட்டும்தான் சொல்லுவார். எங்கள் டைரக்டரு அப்படின்னு தான் சொல்லுவார். டைரக்டர்னு சொன்னால் பாரதி ராஜா சார் தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு குரு மேலே வந்து ஒரு மரியாதை வைத்தவர். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு இந்த பாராட்டு விழா சமீபத்தில் நடந்தப்போ அந்த நேரத்தில் பாரதி ராஜா சார் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். டைரக்டருக்கு ஏதாவது ஆகிடுமோங்கிற அந்த ஒரு இதெல்லாம், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு அந்த சமயத்தில். கண்டிப்பாக வந்து பாரதி ராஜா சாரோடைய இழப்பெல்லாம் கூட அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்படியே அவர்லாம் வந்து தன்னுடைய குருநாதர், அந்த குருநாதருங்கிற அவர் கொடுக்குற அவருக்கு ஈக்குவலாலாம் யாரும் வந்து குருநாதர்களை இந்த அளவுக்குலாம் இது பண்ண முடியாது. அவருடைய ரூம்லேயே பார்த்திங்கன்னா பாரதி ராஜா சாரோட இருக்கிற ஃபோட்டோ தான் வச்சுருப்பார். அந்தளவுக்கு குரு பக்தி கொண்டவர். குருவோடைய சிஷ்யன் இணைஞ்சிட்டாருன்னு தான் நான் சொல்கிறேன்.